திமுக தலைவர் ஸ்டாலின் அவரினுடைய சொந்த தொகுதி கொளத்தூர் தொகுதியிலேயே அந்த ஒரு வெள்ளை அறிக்கை வேணும், எவ்வளவு வரவு செலவாச்சு, அந்த ஒரு குடமுழுக்க பொருத்தமான ஒரு தொகைக்கு திமுக அரசாங்கம் வாடகைக்கும் குத்தகைக்கும் விட்டுருக்கதா சொல்றாங்க. பெரிதா கண்டுகொள்ளாம மதிக்காம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. மொத்தம் கோவில் நிலங்கள் எத்தனை ஏக்கர் ஆனது இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். அறநிலையத்துறை அப்படின்ற ஒரு துறையானது ஆன்மீக துறை அப்படின்ற ஒரு விஷயம் மாறி அங்கே பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கதா ஆலய வழிபாட்டோர் சங்கத்தினர் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. 2021 அந்த ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமாவே அறநிலைத்துறை கமிஷனர் ஆனது அவர் அனைத்து தரப்பட்ட கோயில்களுக்கும் ஒரு கடிதமானது அனுப்புகிறாரு. அதாவது அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வரவு செலவு கணக்குகளும் அப்படியே பார்த்தீங்கன்னா மின்னணுவாக்கப்பட்டு ஆன்லைனில் பதியப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் அந்த ஒரு செயல்முறையானது செயல்படவே இல்லை. அறநிலையத்துறையில் என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலே இருக்குது அப்படின்ட்டு ஆலய வழிபாட்டோர் நல சங்கத்தினர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இதில் திமுக அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயமானது கோவில் நிலங்களை கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நாங்கள் மீட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. மொத்தம் கோவில் நிலங்கள் எத்தனை ஏக்கர் ஆனது இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. அதே போல் கோவில் நிலங்கள் யாரிடமிருந்து மீட்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. அதாவது ஏழை மக்கள்கிட்ட இருந்து அந்த ஒரு நிலமானது மீட்கப்பட்டிருக்கா, அதே போல் பணக்கார தொழிலதிபர்கள்கிட்ட இருந்து அந்த ஒரு கோவில் நிலங்களானது மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு 5000 ஏக்கர் ஆனது இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியானது எழுது. அதே போல் பல்வேறு கோயில்களுக்கு குடமுழுக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த குடமுழுக்கிற்கான அந்த ஒரு வெள்ளை அறிக்கை வேணும், எவ்வளவு வரவு செலவாச்சு, அந்த ஒரு குடமுழுக்க பொறுத்த மட்டுமே முழுக்க அரசினுடைய பணமா, இல்லை அந்த கோவிலுக்கு சொந்தமான உண்டியல் பணமா, இல்லை அந்த கோவிலுக்கு யாராவது நன்கொடை அளிச்சிருப்பாங்க இல்லையா, நன்கொடை அளித்திருக்கக்கூடிய நபரினுடைய அந்த ஒரு பணமா, இந்த விவரத்தை விளக்கமாக நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு தகவல் கேட்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இப்படியா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கோவில் நிலங்களை இனிமே யாருக்கும் குத்தகைக்கோ வாடகைக்கோ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட குறைவான ஒரு தொகைக்கு திமுக அரசாங்கம் வாடகைக்கும் குத்தகைக்கும் விட்டுருக்கதா சொல்கிறாங்க. அதாவது கோவில் நிலங்களை குத்தகைக்கு விடக்கூடிய பட்சத்தில், வாடகை கூட பட்சத்தில், உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, அதோட டோட்டல் வேல்யூவிலேருந்து 0.1% ஒரு மாத வாடகையை கொடுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, சேவை மனப்பான்மையில் கோவில் நிலங்களில் ஒரு கல்லூரி நடத்தக்கூடியதுக்கு ஒரு கட்டிடம் அந்த மாதிரி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆகும்போது 0.3% கடைக்கு வாடகை கொடுக்கணும். ஆனால் இது எதுவுமே இவங்க செய்யாமல் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. இதுலேயும் குறிப்பாக என்னென்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கோயில்களுக்கு குடமுழுக்கு நாங்கள் செலுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. உதாரணத்துக்கு அவங்க மேற்கோள் காட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் ஒரு தொழிலதிபர் கொடுத்து பக்தர்களினுடைய வசதிக்காக செயல்படுத்துங்க அப்படின்னு கொடுத்துருக்கதாகவும், அதற்கு இவர்கள் எதற்காக இப்படி வீண் செலவுகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக என்ன அப்படின்னா, இங்கே கோயில்களில் ஒட்டியே பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபம் கட்டுறோம், அது அரசு கொடுக்கக்கூடிய கல்யாண மண்டபம், அங்கே பார்த்திங்கன்னா விலை மலிவாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கோவில் வழிபாட்டோர் நல சங்கத்தினர் சொல்லக்கூடியது,
ஏழை மக்கள் கல்யாணம் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பாடு சாப்பிட்டு அன்னைக்கு தேதி கிளம்பி போகிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு கல்யாண மண்டபம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அதாவது கோவில் நிலத்தை வந்து உரிய உரிமையாளர் அந்த கடவுள் அவர் மட்டும்தான். இவர்கள் எல்லோருமே அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் இவர்கள் அனைவருமே கோவில் சொத்தினை பாதுகாக்கக்கூடிய நபர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவர்கள் அரசாணை வேற வெளியிட்டு இந்த மாதிரியான செயல்முறைகளில் செயல்பட்டு வர்றதா கோவில் நல வழிபாட்டோர் சங்கத்தினர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு செயல்முறையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம்னா திருப்பரங்குன்றம் அந்த ஒரு மலை விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அதாவது திமுக அரசாங்கம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் மதிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்ற மாதிரி இஸ்லாமியர்களுடைய காவலெல்லாம் பிரதிபலித்து இவர்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த ஒரு பிரிவினையை பயன்படுத்தி வாக்குகளை பெறலாம் அப்படின்ட்டு அவங்க தப்பு கணக்கு போட்டிருக்கதா கோவில் நல வழிபாட்டோர் நல சங்கத்தினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் எதுக்காக அப்படின்னா நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லுது, அதாவது நீங்கள் அங்கே தீபம் ஏற்றுங்க அப்படின்ட்டு. அதை வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா மறுபடியும் நீதிமன்றம் போயிட்டு மேல்முறையீடு உச்ச நீதிமன்றம் அவசர வழக்கை நீங்கள் விசாரிக்க சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு அதுபடி ஒரு நீதிமன்ற ஆணையை பின்பற்றாமல் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதே சமயத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது மு.க. ஸ்டாலின் அவரினுடைய பேரை ஒரு திட்டத்துக்கு வைக்கல அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் போக தெரிஞ்ச திமுகவினருக்கு இதற்கு ஏன் போக தெரியவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவரினுடைய சொந்த தொகுதி கொளத்தூர் தொகுதியிலேயே ஒரு கோயிலில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதாவது வயது முதிர்ந்த நபர்களுக்கான ஒரு மண்டபம் ஒன்று கட்டுறாங்கன்னா இந்த மண்டபம் எதற்காக அதுவும் அவசரமாக வேகமாக செயல்படுத்திட்டு இருக்காங்களாம். தேர்தலை கணக்கில் வச்சுட்டு தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஒரு வேலைகளை வேகமாக விரைவாக முடிக்கணும் அப்படின்ட்டு செயலானது ரொம்ப வேகமாக நடைபெற்று வர்றதா கோவில் வழிபாட்டோர் நல சங்கத்தினர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கோவில் நிலங்களில் எதற்கு இந்த மாதிரியான பெரிய பெரிய உயரிய கட்டிடம் எல்லாமே எப்படின்ற ஒரு கேள்வியானது கோவில் நல வழிபாட்டோர் சங்கத்தினருடைய கோரிக்கையாகவும் கேள்வியாகவும் இருக்குது. இதற்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு வீடியோ பார்த்துட்டு கூடிய நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.